ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு திவ்யா ரஞ்சன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட் மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். அதனால தான் தூங்கி எழுந்துச்சி நல்லா பணியார குண்டா மாதிரி இருக்கு என் மூஞ்சி. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு சோறு தான் முக்கியம். நான்வெஜ்ஜு ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடல அப்படின்னா நம்மளுக்கு கை காலெலாம் உதற ஆரம்பிச்சிடுமே. அதனாலேயே போகணும்னு சொல்லிட்டு 2 பேரும் எழுந்துச்சி தூங்கி எழுந்ததுமே கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி காய்கறி வாங்கி வச்சுருந்தோமா, அது வந்துட்டு ஒரு 5-6 நாள் வந்தது. அதுக்கப்புறம் காலியாக போய்ட்டு ஒரு 2 நாள் வந்து முட்டையும் வெறும் வெங்காயம் மட்டும் வச்சு ஏதோ செஞ்சு ஓட்டிட்டோம். அதுக்கப்புறம் காய்கறி வாங்கினா தான் சாப்பிட முடியும், சமைக்க முடியும்னு ஒரு சூழ்நிலை வந்ததுனால மார்க்கெட்டு கிளம்பி வந்துட்டோம். வந்துட்டு நம்ம ரெகுலராக வாங்குற அண்ணன்ட்ட சக்கரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு, அவங்க ஒரு கொய்யாப்பழம் வேறு நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு நேராக தக்காளி வாங்க போயிட்டோம். போகிற இடம்லாம் உட்காந்து பொறுக்குவோம். ஏன்னா சந்தை நிறைய இது போட்டிருக்கோம், அதில் அழுகி நிறைய மிக்ஸ் ஆகி இருக்கும் இல்லையா, அதனால் பார்த்து ஒன்று ஒன்றா தேடி தான் வாங்குவோம். ஞாயிற்றுக்கிழமைனாலே சந்தை ஜெஜேன்னு இருக்கும். ஏதோ திருவிழா கடை மாதிரி எங்கிட்ட பார்த்தாலும் கூட்டமாக தான் இருக்கும். திரும்புகிற திசையெல்லாம் கூட்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப விலைவாசியும் இருக்கும். ஒத்த காய்கறி வாங்க முடியல. எனக்கு தெரிஞ்சு நான் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, சிக்கன், அப்புறம் வந்துட்டு கேரட்டு, பீன்ஸ் தான் வாங்கினேன். 200 ஆகிட்டு பில்லு. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ண்ணே. சரி, பேச்சுலராக இருந்து இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தது. சமையலில் வந்து நம்ம தங்கச்சி ரம்யா குதிச்சிட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஏன்னா சிக்கன் அவள் ரொம்ப சூப்பராக வைப்பா. அதனால சரி, மணி பிளான்ட்லாம் குளிக்க வச்சு பல வருஷம் ஆகுது. அதெல்லாம் பார்க்குறப்ப கதறுது, என்னை குளிக்க வைக்கியா அன்றைக்கி அப்படின்னு. அதனால் ஒவ்வொரு மணி பிளான்ட்டாக எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே சிக்கனும் ரெடி ஆகிட்டு அந்த வாசனையே அப்படின்னு இழுக்குது. அதுக்கப்புறம் நான் அப்படியே கொஞ்சமாக அந்த தயிர் வெங்காயத்துக்கு கொஞ்சமாக கேரட்டையும் குக்கும்பரையும் 2 ஒன்று தான், இல்லை வேறு தான், கொஞ்சம் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் 2 பேர்த்துக்குமே லஞ்சு பேக் பண்ணிவிட்டு நாங்களும் 2 பேருமே குளித்து கிளம்பிட்டு இந்த டேவை ரொம்ப சூப்பராக முடிச்சுட்டு ஃபில்லிங்காக சாப்பாடு எடுத்துக்கிட்டு வேலைக்கு கிளம்பிட்டோம். இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பாய்.